வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டானது. இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல பேர் ஒரே கேள்வியை நிறைய மெசேஜ் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் ஆண்மை குறைபாடுங்க, எனக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குது, இது குறைபாடா, எனக்கு இந்த மாதிரி குறிகள், எனக்கு என்னுடைய உடல் ரீதியாக எனக்கு எந்தெந்த வித்தியாசங்கள் ஏற்படுது, இதனால் ஆண்மை குறைபாடா, இது ஆண்மை குறைபாடா, ஆண்மை குறைபாடு இல்லையா அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோவே. இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் எல்லா ஆண்களும் பார்க்கணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு இந்த குறைபாடு வருது அப்படின்னா முதல் வேலையாகவே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஆரம்ப கட்டத்தில் சரி பண்ணுறது ரொம்ப ஈஸி. சாதாரண உணவு வழியாக சாதாரண சின்ன சின்ன மருந்துகள்லேயே நம்ம ஈஸியாக இந்த ஆண்மை குறைபாடை சரி பண்ணிடலாம். அதே ஒரு 6 மாதம், 1 வருடம், 2 வருடம் தள்ளி போயிட்டு அந்த குறைபாடு பற்றி நமக்கு தெரியாமல் உடல் ஒவ்வொரு அறிகுறிகள் கொடுக்கும், ஒவ்வொரு வகையான அறிகுறிகள் கொடுக்கும். அந்த அறிகுறி நாள் ஆக ஆக வேறு வேறு வகையில் வேறு வேறு உறுப்புகளுக்கு வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தியும் நம்மளால் அந்த இது புரிஞ்சிக்காமல் திருமணத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு திருமணம் நடந்து கொஞ்ச நாள் கழித்து தான் எனக்கு இந்த புரிதலே இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி வரும்போது என்ன ஆயிரும்னாக்கா, சாதாரணமாக ஒரு சின்ன விஷயமா இருக்கக்கூடியது அது வருடக்கணக்கில் போகும்போது பல உறுப்புகளுடைய செயல்பாடு குறைஞ்சி போயிடும். அப்போ குறையும் போது ஆண்மை குறைவுன்றது ரொம்ப ஒரு சுலபமாக சரி பண்ணக்கூடிய விஷயமும், கொஞ்சம் சிரமப்பட்டு வாழ்க்கையில் நிறைய சண்டை சச்சரவு, குடும்பத்தில் சண்டை சச்சரவு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது என்ன ஏதுன்றது கவனிப்பாங்க. சரி, இப்போ இந்த ஆண்மை குறைவுகள்னால் என்ன, அதுக்குண்டான அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி வரிசையாக பார்க்கலாம். இப்போ முதல் பொதுவாகவே இது 20 வயசுலேயும் வரும், 30 வயசுலேயும் வரும், 40 வயசுலேயும் வரும், 50 வயதுலேயும் வரும். 40-50 வயதில் வரக்கூடியது இயல்பாகவே மனிதனுடைய உடல் அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஹார்மோனால். சரி, இந்த ஆண்மை குறைவு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆண்மை அப்படின்றது ஒரு ஆணுக்கு தேவையான ஆண்மைத்தன்மை. இந்த ஆண்மைத்தன்மையினுடைய ஹார்மோன்ஸ், அந்த சுரப்பின்றது டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன். இந்த ஹார்மோன் தான் ஒரு ஆண்மகனாகவே இருக்கக்கூடிய விஷயமா மாற்றுது. ஒரு உடல் அமைப்பும் சரி, உருவத்திலையும் சரி, இந்த ஹார்மோன் நல்லா இருக்கும்போது நல்ல உடல் அமைப்பு, உருவம், முடி எல்லாமே இருக்கும். சரி, இந்த ஹார்மோன் குறைபாடு ஏற்பட என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத பற்றி ஒன்றா பார்ப்போம். முதல்ல அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆள் ரொம்ப இளம் வயதிலே தான் இருப்பார். 20-25 வயசு தான் இருக்கும். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடல் ரீதியாக ரொம்ப சோர்வாகவே இருக்கிறது, ஒரு வேலை பார்த்தா கொஞ்சம் டயர்டாகவே ஃபீல் பண்ணுறது, ஒரு காலையிலேருந்து மத்தியானம் வரை வேலை பார்த்துருப்பாங்க, மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அசைவு ஏற்பட்டால் நல்லாயிருக்கும், தூங்கினா நல்லாயிருக்கும், கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக உட்காந்தா நல்லாயிருக்கும், ஒரு வேலையில் ஆர்வம் தன்மை இல்லாமல் இருக்கும். அது அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கனாக்கா, என்னுடைய உடல் ரீதியாக எனக்கு உடல் சத்து குறைபாடு இருக்குது, அதனால் இப்படி இருக்குன்னு நினைப்பாங்க. பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்மை குறைவுக்குண்டான ஒரு அறிகுறி. 20 வயசு வரை நல்லா இருந்திருப்பாங்க, 25 வயசு வரை நல்லா இருந்திருப்பாங்க, 28 வயசு 30 வயசு வரை நல்லா இருந்திருப்பாங்க. கொஞ்ச காலமாக ஒரு 6 மாதம் 1 வருடமாக இந்த உடல் ரீதியான ஒரு சுறுசுறுப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப சோர்வு தன்மையோடவே இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக நம்ம உடல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். இது முதல் அடிப்படை. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆர்வமே இருக்காது. ஒரு பெண்ணை பார்த்தாலோ ஒரு மனைவியை பார்த்தாலோ நமக்கு அந்த தூண்டுதல், நம்மளுடைய அந்த ஆசை, காமம் சொல்லக்கூடிய இந்த ஆசை தூண்டுதலே இல்லாமல் இருக்கும். அப்படியே தூண்டுதல் இருந்தாலும் ரொம்ப நல்லா ஒரு அமைப்பாக இருக்காது. ஏதோ பார்த்தோடனே ஒரு மனைவி வர்றாங்க, பக்கத்தில் வர்றாங்க, ஆசையாக அவங்க பேசுகிறாங்க வைக்கிறாங்கனாக்கா அந்த நேரம் கொஞ்சம் கிளுகிளுப்பாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னாக்கா, எந்த ஒரு தூண்டுதல் இல்லாமல் சரி போட்டோம் அப்படின்ற ஒரு தன்மைக்கு மாறிடுவாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில பேருக்கு விதைப்பை சுருக்கம் ஏற்படும் நாள் ஆக ஆக. அதாவது ஒவ்வொரு அறிகுறிகள் இருக்குது, ஒவ்வொரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், ஒரு 6 மாதம், 8 மாதம், 1 வருடம், 2 வருடம், ஒவ்வொரு ஸ்டேஜாக வரும். அந்த அறிகுறிகள் நம்ம உடல் ரீதியாக கவனிக்கலை அப்படின்னாக்கா அது ரொம்ப அதாவது முத்தி போன நிலைன்னு சொல்லுவாங்க, கிரானிக்கல் டிசார்டர்ன்பாங்க. ரொம்ப முத்தி போக ஆரம்பிச்சிடும். ஆண்மை குறைவு ரொம்ப முத்தி போயிடும். அப்போ இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும், இல்லறத்துல ஈடுபட முடியாது, திருமணம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். சரி, இப்போ இந்த மூணாவது அறிகுறி நான் என்ன சொல்லியிருக்கேன், விதைப்பை சுருக்கம் ஏற்படுதல். விதைப்பை சுருக்கம் ஏற்படும்.
விதைப்பை வீக்கம் ஏற்படும், பலூன் மாதிரி வீங்கும், இல்லாட்டினா சுருங்கும். இது 3வது அறிகுறி. ஆண்மை குறைவு ஏற்பட்டுருச்சு, நமக்கு அந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, ஹார்மோன் சரியாக சுரக்கலை, ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல ப்ராப்பராக இல்லை அப்படின்னா தான் இந்த மாதிரி அறிகுறிகள் வரும். சோர்வுத்தன்மை இருக்கிறது, ஆசை இல்லாமல் இருக்கிறது, காம உணர்வு இல்லாமல் இருக்கிறது, தூண்டுதல் பண்ணாலுமே எந்த ஒரு உணர்வும் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. இப்போ இந்த இதில் வந்து அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விதைப்பை வீக்கம் இல்லைன்னா சுருக்கம் அடைகிறது. சரி, இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெண் தன்னுடைய கணவனை வந்து வலுக்கட்டாயமாக வாங்க இன்றைக்கி நம்ம வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடணும்னு நினைக்கிறேன், இல்லறத்தில் நான் ஈடுபடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாதுன்னா, எந்த ஒரு ஆர்வமும் இல்லாமல் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கும். உள்ளே செலுத்தணும்னு நினச்சாலும் விரைப்புத்தன்மை இருக்காது. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா விரைப்புத்தன்மை இருந்தாலும் ரப்பர் மாதிரி வளையும். ஸோ இதெல்லாம் வந்து ஆண்மை குறைவுக்கான அறிகுறிகள். 5வது விஷயம்னு பார்த்திங்கனாக்கா, இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா விரைப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா தாம்பத்தியம் பண்ண முடியாது. அவங்க பக்கத்தில் போய் மனைவியோட சேரும்போதே விந்து என்ன செய்யும், முந்திட்டு வெளியில் வந்துடும். அடக்க முடியாது, அவங்களால அடக்க முடியாமல் விந்து தன்னைத்தானே பீச்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இதுவும் ஆண்மை குறைவுக்கு உண்டான விஷயங்கள் தான். இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்குது. நம்ம வீடியோவில் பார்த்த இந்த அறிகுறிகள் உங்களுக்கும் உடல் ரீதியாக அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பயப்பட தேவையில்லை. இதுக்கு மருந்துகள் இருக்குது. வேணும் அப்படின்றவங்க ஒரு 2 மாத காலம் எடுத்துக்கிட்டால் போதும். அடிப்படை மருந்தே போதுமானது. யார் வேணாலும் சாப்பிட்லாம். இந்த குறைபாடுகள், ஆர்வம் இல்லாது, விரைப்புத்தன்மை இல்லாது, சீக்கிரமாக விந்து முந்துதல், இந்த மாதிரி எந்தெந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மளுடைய அடிப்படை மருந்து ஒரு 2 மாத காலம் எடுத்துக்கிட்டாலே போதும், நல்ல தீர்வு கிடைக்கும். வேணும் அப்படின்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள். முதல் பகுதியை அதை பார்ப்போம். 2வது பகுதியாக இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். 2வது பகுதி வேணுன்றவங்க கமெண்டில் கொடுங்க. 2வது பகுதியான விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவுபடுத்துகிறேன். அடுத்த வீடியோவுக்கு சந்திப்போம். வணக்கம்.